கற்பிணி நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனையும் விற்கிறேன் செய்கிறேன் ஐயா. யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. மாநகர் வேந்தர்களே செய்து முடிப்பாள் ஐயா. இவள் கற்பில் அருந்தது காணமையில் நடையா ஐயா யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. என்னுடைய மனைவி இன்னும் எப்ப ஏற்பட்டது தெரியுமா?
சாந்து சங்கம் கூடைப்பா அது பாட்டுகளா அந்த மீது தெரிகிறது. அங்கு சென்று பார்க்கலாமா? வேதியரானாலும் ஜாதகம் குச்சி குடும்பத்துல இந்த வாரத்துல என்ன விட்டா ஆள் கிடையாதுன்னா பாத்துக்கோ. இப்படித்தான் பாருங்க, முன்னாடி ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் ஜாதகம் குச்சி கொடுக்கணும் அப்படி வேண்டி விரும்பி கட்டிண்டா அவன் விருப்பத்து கிடைக்க. நானும் போய் ஜாதகத்தை குடிச்சு கொடுத்தேன், கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிச்சு நான் நேரா ஆத்துக்கு வந்துடும் இல்லையோ, நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள அவன் தாலி ஆட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாளாம். நான் என்ன செய்யுது, அவ தலையெழுத்து அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, முன்னாடி ஒரு காதல் விழா முடிச்சுட்டு நேரா ஆத்துக்கு வந்துடுவோம். அவர் உறவினரோடு வேன்ல உட்காந்து போயிட்டு இருக்கும் போது வேன் டிரைவர் தூக்கிட்டா போய் புளியா மற்ற போது மொத்த பேரும் குளோஸ். அவ தலையெழுத்து அப்படி இருக்கு. நான் என்ன செய்யுது, யாரும் ஆத்துல கொண்டாடி இவெல்லாம் என்ன மனித பிரியா என்னன்னு தெரியலையே. என்னடா பிராமண ஆத்துல வந்து குறிகார கத்துற மாதிரி வந்துட்டு இருக்க சாமியோவா? அடே சுதந்தா, அட மாத்தா சரவாமுட்டா அபிஷு ஒரே வாட வித்து தள்ளிப்படா. அதிகாலை வேண்டி எங்கடா போயிட்டேன், எங்கடா போயிட்டேன் அபிஷு? 5 மணிக்கா ஏறிட்டா நீட்டா போனியா? என்னடா நீர்வாழியா? சிவா சொன்னா சரியா சொன்னா பாவமான செய்யறா அதெல்லாம் எட்டு போய் ஜனத்திலே கொட்டிடுவோம். சிவா பிராமண ஆத்துல இவெல்லாம் வச்சிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லண்டா, அதுக்கு ஆளு எழுந்து அழைத்து முடிச்சுட்டேன். ஆண்டவனும் வணங்கியாச்சு. ஆமா, பச்சளி சாப்பிட்டியோ? ஆத்துக்காரி கொட்டாளா காலகண்டி நல்லா சாப்பிட்டியா? சாதம் வச்சுட்டியா? சாதம் போட்டுட்டியா? காய்கறி போட்டுட்டியா? மோர் போட்டுட்டியா?
இருக்காளோ? ஓ இருச்சுமாங்க. நீ இங்க விசிக்கிற அவ எங்க விசிக்கிறாளோ? இருச்சுமான்னு சொல்றேன். ஏடா சாமியா மாமி கல்யாண பூசியா தொலை வச்சாலே உணர்ந்தோ சாப்பிட்டியோ? நீ சாப்பிட்ட மாதிரி என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிட்டேன். மாமி வரும்போது ஏண்டா அங்க ஏண்டா போறேன்டா மார்க்கெட்டுக்கு போறேன் மாமியார் சொன்னேன். சரி 100 ரூபாய் காசு கொடுத்தாங்க. 100 ரூபா கொடுத்தாளா? அது எடுத்துட்டு போன பாருங்க. அவங்க போய் கேட்டு பார்த்தாங்க கல்யாண பூசியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க மார்க்கெட்ல. அப்புறம் இப்பதான் கல்யாணம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தேன். வீட்டை வந்து அதுக்கு ஒரு வயது வந்தேன். அதுக்குள்ள ஒரு 30 போட்டு போட்டு ஒரு போட்டு ஒரு சாப்பிட்டேன். போட்டுறா. சாப்பிட்டேன். சாப்பிட்டு வரவேல போட்டாக்கா ஒரு புது வீடு அடிந்தாங்க. அது வந்தாக்கா அந்த பூசணியை ரெண்டா வெட்டி இந்த பக்கமும் அந்த பக்கம் வச்சிருந்தாங்க. அந்த பூசணி எடுத்து வந்து நடுக்க போட்டு வந்து மார்க்கெட் கொடுத்தவாரு நல்லா சமைச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் உடச்ச பூசணியை எடுத்து ஆத்துக்காரி எனக்கு புரியா? அது ஏடா நல்லா இருக்கு சாப்பிட்டேன். வாத்தால ஈச்சமாக விழுக்கும். நான் பரவாயில்ல வச்சா அவங்க சுமாரா ராமநாத்தா வந்து இப்ப பேசுறேன். கழகம்டா அதே பைரவா வாய்ங்க. நான் சொல்றவளா நீ பிரம்மணவாளி. பிரம்மணவாளா? நான் பிராமணர். பிராமணர் நான் சொல்றேன். அவன் சரியில்லைன்னா உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்க. நீயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. தலையை சொரியாதே. தலையை சொரியக்கூடாது. சரிங்களா? ஏண்டா காசுவா நகத்துல ஆத்துல பேசிட்டு இருக்கோம். வீட்டுல ஏதோ வித்துட்டு வராளே. ஆமாங்க. என்ன வாட்டம்? சாமி அது என்ன வாட்டம்? என்னுடைய நாடு அயோத்தி. அயோத்தி நாடா? அந்த நாட்டு மன்னன் என் பெயர் அரிச்சந்திரன். கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. ஆமா வீட்டுல என்ன வித்துட்டு வர? ஒரு பொருள் தர வேண்டும். சரி என்னால் கொடுக்கவே முடியவில்லை. அதனால் என்னுடைய மகனையும் விற்கிறேன் செய்கிறேன் ஐயா. லோகம் கெட்டு போச்சு. லோகம் கெட்டு போச்சுடா. கெட்டே போச்சு. என்ன உலகத்துல தெருவிலே காய்கறியோ விற்பா, ஆட்ட மாட்டு விற்பா. இந்த மனுஷன் என்னடா மனைவி மக்களை வித்துட்டு வரா? மனைவி மக்கள் கீழடா. அந்த அளவுக்கு லோகம் கெட்டு போயிடுறா. ஆமா எனக்கு ஒரு ஆள் தேவைதான். என் ஆத்துக்காரையால இருக்கிற வேலையெல்லாம் செய்ய முடியுது இல்ல. எனக்கு ஆள் தேவைப்படுது. ஆமா உனது மனைவி மக்கள் என்ன விலை வரும்? சொல்லுகிறேன் ஐயா. பெரிய வட்டப்பாறை. பெரிய வட்டப்பாறை. அதன் மீது மகக்கொண்ட யானை. மகக்கொண்ட யானை. அதன் மீது வீர வாலிபன். அவருடைய கழுத்திலே வெள்ளி கொண்டு கொடுத்து அதிலே சிறிய மாணிக்கக்கல் ஒன்று வைத்து மாணிக்கக்கல்லை வைத்து அவன் பலமுள்ள